ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் தந்தார். அதிலே உள்ள விஷயங்களை நாம் ஆராய்ந்து அந்த வசனங்களை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு விதங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவதற்கு முன்பு முதல்ல அவர் செய்கிற காரியம் என்ன? நம்மை மீட்டு கொள்ளுகிறார். அல்லேலூயா. அவர் நம்மை மீட்டு கொண்டு அவர் தம்முடைய கிருபையை அளித்து அதன் மூலமாக நம்மளை அழைத்து கொள்ளுகிறார். அழைத்து அவர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு, பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை வழி நடத்துகிறார் என்று சொல்லி நாம் அந்த வசனத்தில் வாசித்தோம். இந்த வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய விருப்பமும் கர்த்தருடைய பலனும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியமும் அவர் நம்மிடத்தில் செய்ய விரும்புகிறது எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறியலாம். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு இவ்விதமாக நான் வைத்திருக்கிறேன்: கிருபையினாலே வழி நடத்தும் கர்த்தர். ஹல்லேலூயா. தம்முடைய கிருபையின் மூலமாக கர்த்தர் நம்மை வழி நடத்த விரும்புகிறார். அப்போ அந்த கிருபையை தருவதற்கு முன்பு அவர் நமக்கு மீட்பை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் மீட்பை குறித்து நாம் தியானித்தோம். அந்த மீட்பினுடைய காரியங்களை கொஞ்சம் தெளிவாக உணர்த்தும்படியாக விரும்புகிறேன். காரணம், மீட்பு இல்லாமல் அங்கே வேறு ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்ன? மனிதனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டது, பாவத்தின் மூலமாக வீழ்ச்சி ஏற்பட்டது. கர்த்தர் முதல்ல அதையிலிருந்து என்ன செய்கிறார்? மீட்கிறார். நம்ம எல்லாரும் மீட்கப்படுதல் என்பது ரொம்ப அவசியம். இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் சரியாக இன்னும் மீட்கப்படாத இடங்கள் உண்டு. சரியாக இன்னும் மீட்கப்பட வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. ஏன்? காரணம், மீட்பு சரியாக இல்லை என்றால் அதற்கு நம்மை பாவத்தில் விழத் தள்ளினவன் ஆயத்தமாயிருந்து கர்த்தருடைய தண்டனைக்குள்ளே நம்மை கொண்டு செல்வான். நீங்கள் ஆதியாகமத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 3ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி, 3ஆம் அதிகாரம் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அழகாக ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி, ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி அவர் வழி நடத்த விரும்புகிறார். ஆனால் அங்கே திடீரென்று அங்கே ஒரு நுழைவு ஏற்பட்டபடினாலே அந்த நுழைவின் மூலமாக அங்கே என்ன ஏற்பட்டது என்றால் பாவம் ஏற்பட்டது. நிறைய பேர் என்கிட்ட இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க: அப்போ ஆண்டவர் அந்த பாம்பை தடுத்திருக்கலாம்ல, சாத்தானை தடுத்திருக்கலாம்ல, இப்படி நிறையா இவங்க பழத்தை பறிக்கும் போது அவங்க கையை பிடிச்சி என்ன பண்ணியிருக்கலாம்ல, தடுத்திருக்கலாம்ல. அப்படின்னா அவர் அதிகாரம் பண்ணுறவர், நாட்டாமல் பண்ணுற வேலை பார்க்குறதா ஆயிரும். அப்படி தானேங்க? இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், இங்கே போவாத, அங்கே போவாத, அதை செய்யாத, இதை செய்யாத அப்படின்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? அந்த ஆளை, அப்படி சொல்கிற ஆளை என்ன சொல்லுவோம்? இருந்தாலும் ஓவராக நம்மளை என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? ஆண்டவர் அப்படியெல்லாம் ஆள் கிடையாது. நல்லா கவனிங்க. அவர் நம்மை படைத்த பொழுது நமக்கு முழு சுதந்திரமும் சுயாதீனமும் கட்டளையிட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எவ்வளோ சலுகை கொடுத்துருக்காரு பாருங்க. என்ன கொடுத்தாருங்க? முழு சுதந்திரமும் முழு சுயாதீனமும். தூதர்களை படைக்கும் பொழுது அவர்களுக்கும் என்ன கொடுத்திருக்காரு? அவர்களுக்கும் ஆண்டவர் சில உரிமைகளை கொடுத்திருக்கிறார். அப்போ தள்ளப்பட்ட தூதன் சாத்தானாக இந்த பூமியிலே இருக்கிறான் என்றால் அவனுக்கும் எல்லா இடத்துக்கும் போறதுக்கு அவனுக்கும் என்ன கொடுத்திருக்காரு? உரிமை கொடுத்திருக்காரு. ஆகையினால தான் அவன் எங்க வரைக்கும் போனான் தெரியுமா? தேவனுடைய சந்நிதி வரைக்கும். இப்போ வரைக்கும் யோபுவை குறித்து பேசும்போது அவன் எங்க போனானா? தேவனுடைய சந்நிதிக்கு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் அவனை அங்கே தடுக்கலையா? தடுக்கலை. அப்போ அவனும் இந்த பூமியிலே வைத்துவிட்டு நம்மையும் படைத்து அவர் அவருடைய குடும்பமாக ஆரம்பித்தார். இப்போ பாவம் பிரவேசித்த பொழுது மனுஷனிடத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டது. பாவம் எதனால் பிரவேசித்தது? பாவம் எதனால் பிரவேசித்தது? கீழ்ப்படியாததுனால தான். கீழ்ப்படியாமை என்று ஒன்று வந்த பொழுது பாவம் பிரவேசித்தது. இப்போ பாவம் பிரவேசித்திருக்கிற மனுஷனிடத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டது. இப்போ ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? மீட்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மீட்க விரும்பி அந்த மீட்பை தரும்போது நாம கீழ்ப்படிந்து போனால் அந்த மீட்பு உடனே உண்டாகிறது. சிலருக்கு ஆண்டவர் நாம் நம்முடைய அறிக்கையிடுதல் குறைவாக இருந்தாலும், சில வேளையில் நாம் நம்முடைய காரியங்களை குறித்து புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும்
அப்பந்தான் ஆண்டவர் எதை அருளுகிறார் என்றால் தம்முடைய கிருபையை அருளுகிறார். அல்லேலூயா. கிருபை எதை குறிக்கிறது? கிருபை தகுதி இல்லாத நம்மை அவரோடு தகுதிப்படுத்துகிறது. அப்ப ஆண்டவர் விழுந்து போன மனிதனை இப்பொழுது ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவனை முறைப்படி ஆசீர்வதிக்க வேண்டும். என்ன முறைப்படி ஆசீர்வதிக்க வேண்டும்? அவனை முதல்ல மீட்டு தன் பக்கமாக தன்னுடையவனாய் மாற்றின பிறகுதான் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விடாதபடி தடுப்பதற்கு தள்ளப்பட்டவன் ஏற்கனவே எப்படி இருக்கிறான்? ஆயத்தமாக இருக்கிறான். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நிறைய பேர் எல்லாம் கரெக்டாக இருக்குது, அப்புறம் ஏன் எனக்கு கிடைக்கல அப்படி சில நேரத்தில் நம்ம யோசிப்போம். எல்லாம் சரியாக வருது, ஆனால் கைகூடி வர்ற நேரத்தில் அது சரிப்பட்டு வரல. நிறைய எனக்கு வருமானம் உண்டாகிற மாதிரி தெரியுது, ஆனால் அது நிறைவாக என்ன செய்யலை, வரல. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல தடுக்கிற தன்மை வருதுன்னா எதனால தடுக்கிற தன்மை வருது? எல்லா நேரமும் பிசாசினுடைய அல்லது சாத்தானுடைய தடைகள், தடுக்கிற காரியங்கள் வரும்போது எல்லா நேரமும் இயேசு நாமத்தில் போகும்னு நினைக்கக்கூடாது. எல்லா நேரத்திலையும் அதை செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது என்றால் சில நேரத்தில் நம்முடைய செயலை நிமித்தமாக தான் அவன் அங்கே இருக்கான், நம்ம கூட இருக்கிறான். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நம்ம என்ன நினைக்கிறோம்? இதை எப்படியாவது ஓட்டிடலாம், சரி நம்ம பாஸ்டரால் முடியல இன்னொரு பாஸ்டர்கிட்ட போவோம், இன்னொரு பாஸ்டரால் முடியல இன்னொரு பாஸ்டர்கிட்ட போவோம் அப்படின்னு எவ்வளோ பேர்கிட்ட முடியுமோ அவ்வளோ பேர்கிட்ட நம்ம என்ன செய்கிறோம்? போய் எப்படியாவது என்ன பண்ணிடணும்னு நினைக்கிறோம், இதை விரட்டிடணும். இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி விரட்ட முடியாது. ஏன் தெரியுமா? அது எதனால வந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாததுனால அதை விரட்ட முடியாது. போகிற போக்கில் வந்திருந்தா இயேசு நாமத்தில் போனால் என்ன செஞ்சிடும்? போயிடும். நம்ம நடந்து கொண்டதுனால, நம்ம செயலினால, நம்முடைய குணாதிசயத்தினால, நம்முடைய நடத்தையினால அந்த பிசாசின் தந்திரம் வந்துச்சுன்னா சரி பண்ணுற வரைக்கும் அதை என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் டைரக்டாக நம்மள்கிட்ட என்ன பண்ணிடுறாரு? ஒரு மீட்பை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொன்றா சில நேரத்தில் பார்க்க முடியல. அப்போ ஆண்டவர் நேரடியாக மீட்பை கட்டளையிட்டு நம்மை அந்த மீட்பின் மூலமாக அவனுடைய தந்திரத்திற்கு விலக்குகிறார். அல்லேலூயா. அவனுடைய தந்திரமான காரியத்துக்கு நம்மை விலக்க நம்மை ஒரு மீட்பு தருகிறார். நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? இப்படி வழியாக மீட்டுட்டு ஆண்டவர் மீட்பை இங்கே பெற்றுட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இப்படி வழியாக திரும்ப எங்கே விழுந்துடுறோம்? பாவத்தில் விழுந்துடுறோம். இப்போ அவன் திரும்ப நம்மளை வரும்போது இப்போ திரும்ப ஆண்டவர்கிட்ட கூப்பிட்ட உடனே ஆண்டவர் மறுபடியும் நம்மளை மீட்கிறார். திரும்பியும் நம்ம எங்கே போகிறோம்? அப்போ இது எதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் நான் உணர இருக்கிற இடம். ஆகையினால தான் அவர் எங்கே என்னையை நடத்துகிறாரு பாருங்க. நேராக என்னை எங்கே நடத்துகிறாரு? பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிறார். ஏன் பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிறார் என்றால் பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு அவனால் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் அதே பரிசுத்த ஸ்தலத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, ஏனென்றால் நாம் தான் இப்பொழுது ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நமக்குள்ள தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வாசம் பண்ணுகிறார். அப்போ நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்றால் நம்மையே அந்த பரிசுத்த ஒரு ஸ்தலமாக மாற்றத்தக்க அளவுக்கு என்னை நான் பரிசுத்தமாக்கி கொண்டால் அவனால் என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? அல்லேலூயா. ஆகையினால தான் கடந்த நாட்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 3 காரியத்தை தியானிக்கிறோம். என்ன தெரியுமா? ஒன்று கீழ்ப்படிதல், இன்னொன்று பரிசுத்தம், இன்னொன்று மனவாட்சி. வேதம் சொல்லுகிற அந்த கான்செப்ட். அப்போ நாம் எல்லாருமே இந்த கீழ்ப்படிதலுக்குள்ள சரியாக வந்து மீட்கப்படுதலுக்குள்ள வந்துட்டோமா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் சில ஆசீர்வாத தடைகள், சில குறைகள், சில விஷயங்களில் நீங்கள் எவ்வளோ முயற்சித்தும் இன்னும் அதை சாதிக்க முடியவில்லை. சில காரியத்தை நீங்கள் கூடி பேசி திட்டமிட்டு முயற்சிக்கலாம் என்று நினைத்தாலும் அது சரியாக வரலன்னா, சரியாக வரல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு அர்த்தம்? சரியாகணும்னு அர்த்தம். பாஸ்டர் மாற்றி மாற்றி ஜெபிக்கக்கூடாது, இடம் மாற்றி மாற்றி ஜெபிக்கக்கூடாது. ஒரு நாள் என்னிடத்தில் ஒருவர் இப்படி கேட்டார், பாஸ்டர் நான் வேணா இந்த ஊரில் போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டா? எதுக்கு? இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு. நான் என்ன சொல்ல முடியும்? ஏன்ட வந்து அப்படி கேட்ட உடனே நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், ஆண்டவர் எங்கே இருந்தாலும் என்ன செய்வார்? சுகம் தருவார், விடுதலை தருவார், உங்கள் பிரச்சனையை சரி பண்ணுவார். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு ஒரு புனித ஸ்தலமே இல்லை.
எல்லாரும் சொல்லுங்கள், ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு அப்படி ஒரு இடம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இங்கே போனால் சரியாயிரும், இங்கே போனால் சரியாயிரும். எங்கே இருந்தாலும் வசனத்தின்படி வாழ்ந்தால் எல்லாம் சரியாக போயிடும். அல்லேலூயா. பர்டிகுலராக ஒரு இடம் கிடையாது. ஏன் இடம் கிடையாதுன்னா, அவரே உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னா அப்புறம் எங்கே போய் இடத்த தேட? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அவரே எங்கே வந்துட்டார்? எனக்குள்ளே வந்துட்டார், நமக்குள்ளே வந்துட்டார். அப்புறம் வேற ஒரு இடம் எங்கே இருக்க போகுது? அதை விட பெரிய இடம், அதை விட நல்ல இடம், அதை விட ஆசீர்வாதமான இடம், அதை விட பெஸ்ட் எங்கே இருக்க போகுது? அவர் தான் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள் என் தேவன் வாசம் பண்ணுகிறார், ஆகையினால என்னை அவர் ஆசீர்வதிப்பார். முதல்ல நமக்கு அது புரியுதா? நம்ம கூட இருக்கிற பலமே நமக்கு தெரியல, நம்ம கூட யார் இருக்கானே நமக்கு தெரியல. நான் ஒன்று சொல்லட்டா, நிறைய நேரம் நம்ம கூட இருக்கிறவரை நமக்கு தெரியாது, ஆனால் சத்துருக்கு தெரியும், எதிராக இருக்கிறவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு யாருக்கு தெரிஞ்சுதான்? அங்கே பார்வோனின் சமூகத்தில் இருந்த போத்திபாருக்கு தெரிந்தது, யோசேப்போடு யார் இருக்கான்னு? கர்த்தர் இருக்கிறார். சரி, சிறைச்சாலைக்கு அனுப்பலான்னு பார்த்தா சிறைச்சாலை தலைவனுக்கு யார் இருக்கிறது தெரியுது? கர்த்தர் இருக்கிறது தெரியுது. அப்ப நமக்குள்ள நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் என்னை வழிநடத்த விரும்புகிறார். அப்போ அவர் வழிநடத்தலுக்குள்ளே நான் என்னை அர்ப்பணிக்கும் போது, அவர் என்னை சரியான வழியிலே நடத்தும் போது, அங்கே தான் அமர்ந்த தண்ணீர், புல்லுள்ள இடம், ஹல்லேலூயா, அங்கே ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்து என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்து, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன? என்னை மீட்டு விட்டு விட வேண்டும். அப்போ மீட்புக்கு ஏதுவாக கர்த்தர் செய்யும் போது நம்ம நிறைய நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம். ஃப்ரெஷ்ஷான அர்த்தம் புரியுதா? நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். எல்லாம் யார் தான் செஞ்சுக்கணும்? நமக்காக ஜெபம் பண்ண பாஸ்டர், வழி நடத்துகிறவர், அவரே பேசிக்கணும், அவரே ஜெபம் பண்ணிக்கணும், அவரே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்மளை தெளித்து சரி பண்ணி அனுப்பணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் அல்ல நம்முடைய தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறபடினால் ஜீவியத்தில் என்ன தேவை? மாற்றம் தேவை. ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அவர்களை வழிநடத்தி வந்த விதத்தை, அவர்களை மீட்ட விதத்தை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இன்றைக்கு நமக்கு கர்த்தர் எவ்வளவாய் கிருபை அருளியிருக்கிறார் என்பதை நாம் ஆராயும் பொழுது கர்த்தர் நமக்கு உணர உதவி செய்வார். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. முதல் காரியமாக, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலே உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்று அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்று உங்களை என்ன செய்தாராம்? மீட்டுகிறார். முதல் காரியமாக ஆண்டவர் என்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு விட்டார். எனக்குள்ளே ஒரு அடிமைத்தனம் உண்டாயிற்று. அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் என்னை மீட்டெடுப்பதற்காக முதல்ல என்னை அவர் அதிலிருந்து விடுதலை பண்ணுகிறார். ஏனென்றால் முதல் மனிதனாகிய ஆதாம் சாத்தானுடைய தந்திரத்தினாலே பாவம் செய்து என்ன ஆயிட்டாரு? அடிமையாகிவிட்டார். அந்த லோக பிரபஞ்சத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியினுடைய சேனைக்கு அவர் அடிமையானபடினால் முதல்ல என்னை அங்கிருந்து என்ன செய்கிறாரு? மீட்கிறார். என்னை அடிமைத்தனத்திலிருந்து அவர் என்னை மீட்டு என்ன செய்கிறாராம் பாருங்க. நம்ம நேராக மீட்டு கொண்டதை குறித்து ரொம்ப முந்தின வாரங்களிலே நாம் தியானித்தபடியால் நம்ம தொடர்ந்து அதை நீங்கள் யூடியூப்பில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஒருவேளை திரும்ப அதை தொடர்ச்சியாக கேட்கணும் என்றால் இந்த மாதத்தினுடைய எல்லா செய்திகளையும் கேட்டால் உங்களுக்கு வரிசையாக புரியும். அப்போ தொடர்ந்து நாம் இந்த மீட்பை குறித்து நான் சுருக்கமாக வேகமாக சொல்லி செல்கிறேன். அப்போ ஆண்டவர் என்னை மீட்டு விட்டு சும்மா உடலை பாருங்க, உடனே என்ன செய்கிறாராம் பாருங்க. ரோமர் 8:15 அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்போ ஆண்டவருடைய செயலை கவனித்து பாருங்கள். அந்த செயலுக்கு நாம் ஒத்து போனோம் என்றால், ஆண்டவருடைய செயலுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? ஒத்து போகணும். நீங்களும் நானும் ஒத்து போகணும். ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சால் கம்பெனிக்கு என்ன செய்யணும்? ஒத்து போகணும். ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வேலை செஞ்சால் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒத்து போகணும். நீங்கள் ஒத்து போகலன்னா கொஞ்ச நாளில் என்ன செய்வாங்க? உங்களை கொஞ்ச நாளில் வெளியே அனுப்பிடுவாங்க. ஆமாம், டீப்ரமோட் பண்ணி உங்களை நல்ல தகுதியில் இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒழுங்காக என்ன செய்யலை? வேலை செய்யலை, ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஒழுங்காக நீங்கள் ஒத்து போகலை. இப்போ ஆண்டவரும் அதுதான் எதிர்பார்க்கிறார். நான் உன்னை மீட்கிறேன், ஆனால் நீ என் கூட என்ன செய்யணும்?
ஒத்து வரணும். அப்போ இன்றைக்கு நிறைய நேரத்தில் நாம் ஆண்டவரோடு ஒத்து வராமல் வேறு வழியில் எப்படி செய்யலாம்? நம்ம சரி பண்ணுறதுக்கு மட்டும் நமக்கு முடியவே மாட்டுக்கு, நம்மளை சரி பண்ண மட்டும் முடியவே மாட்டுக்கு. ஆனால் காலையில் வரும்போது எல்லாரும் சரி பண்ணிட்டு தான் என்ன செஞ்சீங்க, வந்தீங்க, அப்படி தானே? சரி பண்ணிட்டு வந்ததுனால தான் எல்லாரும் அழகாக உட்காந்துருக்கீங்க. ஒரு கண்ணாடி உங்களை பார்த்து என்ன சொல்லுச்சு? அங்கே பாரு, இந்த பக்கம் பவுடர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இங்கே பாரு முடி கொஞ்சம் சாஞ்சி இருக்குது, முடி கொஞ்சம் விலகி இருக்குது, ட்ரெஸ்ஸு பாரு சரியில்லை, இப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? கண்ணாடி சொல்லிச்சு. கீழ்ப்படிஞ்சிங்களா, உடச்சிட்டீங்களா? அது சொன்னால் மட்டும் கீழ்ப்படுறீங்க, அது சொல்கிறதுக்கு மட்டும் உடனே கேட்குறீங்க. சில பேர்லாம் அது கூட 1 மணி நேரமாக உட்காந்து வேலை பார்க்காங்க. யார் கூட? கண்ணாடி கூட. ஓகேவா சொல்லு, ஓகேவா? இப்போ வேற ஃபோனை வேற எடுத்துகிட்டு இப்படி 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 பார்த்து என்ன செய்கிறீங்க? அது என்ன சொல்லுதோ அதை என்ன செய்கிறீங்க? எதுக்கு? ஒரே ஒரு காரணம்தான், இனிய வெளியே நிறையா பேர் பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? அழகாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரே ஒரு கான்செப்ட் தான். என்னைய பார்க்குறவங்க அழகாக இருக்கணும்னு சொல்லணும். அதுக்காக அந்த கண்ணாடி என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் அப்படியே கேட்குறேன். இப்போ அது மாதிரி உங்களை ஒரு அழகுபடுத்துறதுக்கு, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு, உங்களை வழி நடத்துறதுக்கு கர்த்தர் சில விஷயத்தை சொன்னால் மட்டும் என்ன செய்ய மாட்டோம். சபை உங்களை எதுக்கு நேராக வழி நடத்துது? அவர் நடத்துகிற அதே பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக தான் என்ன செய்ய முயற்சி பண்ணுது? வழி நடத்த முயற்சி பண்ணுது. ஆனால் அதுக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். ஆனால் கண்ணாடி பேசுகிறத ஏன் கேட்குறோம்னா, அது கண் எதிர உங்களை காமித்து உங்களோடு அது பேசுவது போல இருக்கிறது. நீங்களும் அது போல தேவனோடு இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே உங்களை நீங்கள் என்ன செஞ்சுட்டு வரணும்? கொண்டுட்டு வரணும். நான் அதான் அடிக்கடி சொல்வேன், சபைங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. அடிக்கடி எதைத்தான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும்? அடிக்கடி எதை தான் காமிக்கும் உங்களுக்கு? ஆமாம், யார் குறைய காமிச்சு எதுக்கு அந்த குறைய காமிக்கணும்னா, ஐயோ இந்த இதை கொஞ்சம் சரி பண்ணால் ஆண்டவர் பார்வையில் நல்லா இருப்பீங்க. என்ன சொல்ல வருது? இதை கொஞ்சம் சரி பண்ணால் ஆண்டவர் பார்வையில் நல்லா இருப்பீங்க. இப்போ ஆண்டவர் பாருங்க, பாவத்தில் விழுந்துட்ட நம்மளை அப்படியே விட்டுட்டு போகாமல் அவர் அங்கிருந்து நம்மளை மீட்டு நம்முடைய அடிமைத்தனத்தின் தன்மையை மாற்றி விட்டு, இப்போ ரோமர்கள் நிருபம் 8:15 சொல்லப்பட்டபடி திரும்பவும் நான் பயந்து அடிமைத்தனத்துக்குள் போய்விடாமல் இருப்பதற்காக அப்படிப்பட்ட ஆவியை எனக்கு கொடுக்காமல் என்ன கொடுத்துட்டார் பாருங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அதென்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோட அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆண்டவர் எனக்கு இப்போ என்ன கொடுத்துட்டாரு? அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற ஆவியை கொடுத்து என்னை அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து நீக்கிட்டார். அப்போ இப்போ நான் எப்படி இருக்கணும்? பயத்தின் ஆவியை நீக்கிட்டேன்னு சொல்லிட்டார். இப்போ நான் எப்படி இருக்கணும்? மீட்கப்பட்டு எனக்குள்ளே இருந்த பயத்தின் ஆவியை நீக்கிட்டாரு. பயத்தை நீக்கி எனக்குள்ளே இப்பொழுது தெளிந்த புத்தியை அல்லது அப்பா பிதாவேன் கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துட்டார்னா, இப்போ சாத்தான் அங்கே வரும்போது நீங்கள் யாராக அவனுக்கு தெரிவீர்கள்? அவனுக்கு நீங்கள் யாராக தெரிவிங்க? தேவனுடைய புத்திரராய் தெரிவீர்கள். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் முயற்சி பண்ணுறது, அவர் உங்கள் பக்கத்திலே உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு பாதுகாவலனாக AK-47 வச்சுட்டு எப்போ சாத்தான் வந்தாலும் அவனை சுட்டு தள்ளிடுறேன் கவலைப்படாதன்னு அவர் ஒன்று உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க விரும்பலை. அவர் உங்களையே என்ன செய்ய விரும்புகிறாரு? அவனை எதிர்க்கத்தக்க பலனடைய செய்ய விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? நம்மளையே தான் தயார் பண்ண விரும்புகிறாரு. நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்? எனக்கு சப்ஸ்டியூட் எத்தனை பேர் வேணாலும் இருந்துக்காங்க, நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன்? ரெடியாக மாட்டேன். நான் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டேன். ஆகையினால தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. அப்போ அதுக்கு என்னைய ரெடி பண்ணுறதுக்கு தான் முதல்ல என்கிட்ட இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், என்னுடைய அடிமைத்தனத்தை நீக்கி அது சம்பந்தமான பயங்களை என்னை விட்டு அகற்றி எனக்கு ஒரு தைரியத்துக்காக அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவியை எனக்கு என்ன செய்துட்டாரு? தந்துட்டாரு. இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய கிருபையினாலே என்னை வழி நடத்துவதற்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆண்டவர் நமக்கு செய்து வரும்போது நான் அதை உணர்ந்து கொண்டு செயல்படுவேன் என்றால் அவருடைய கிருபையின் நிமித்தமாக தேவன் வழி நடத்துகிற பாதை ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது கலாத்தியர் 5:1 இப்படி சொல்லுகிறது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல்.
என்ன செய்யக்கூடாதான்? மறுபடியும். அப்ப நாம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும் இந்த உலகத்திலே மனிதனாய் வாழுகிற எல்லாரும் மறுபடிங்கிறது ரொம்ப நிறைய நடக்குது. மறுபடி அகைன் அண்ட் அகைன். என்னது? செஞ்சதையே செய்யறது, பேசுறதையே பேசுறது. இப்படி பேசுனா சண்டை வருது அப்படின்னா அதையே தான் திரும்ப திரும்ப என்ன செய்யறது? பேசுறது. ஆனால் என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது. ஆனால் ஜெபம் என்ன? ஆண்டவரே சண்டையே வரக்கூடாது. ஆனால் காரணம் என்ன? பேசுனதையே பேசுனதுனால. அப்போ அதை விட்டுறலாம் அப்படின்னு சொன்னா, ஆமாம் ஆமாம் இனிமே செய்ய வேண்டாம், இனிமே பேச வேண்டாம், இனிமே விட்டுருவோம், ரைட்டு. 4 நாள் கழிச்சு திரும்ப அதையே பேசுனா அப்போ என்ன தான் வரும்? திரும்ப அதே சண்டை தான் வரும். அப்போ ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணேன்னு என் குடும்பத்தில் ஒரு சமாதானமே இல்லை, இப்போ என்ன செய்யணும்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ இயேசு நாமத்தில் போ பிசாசேன்னு சொல்லணுமா? வாயை மூடிட்டு இருக்கணுமா? சொல்லுங்க. இந்த டிஃப்ரென்ஸை நிறைய நேரம் நம்ம புரிஞ்சிக்காமலே தப்பாக நம்ம ஜெபம் பண்ணி தப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். சிம்பிள். என்னது? அந்த வார்த்தையை விடுனா விட்டுறணும். அதுக்கு தான் ஆண்டவர் மீட்கிறதே. என்னது? என்னை அவர் மீட்கும்போது எனக்குள்ளே அடிமைத்தனத்தின் நுகம் என்கிட்ட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இப்பொழுது அந்த நுகத்தை விட்டு கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே என்ன செய்யணுமா? நான் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், என்னையும் உங்களையும் படைக்கும் போது எல்லாரையும் எப்படி படைச்சிட்டாரு? சுயாதீன நிலை. சுயாதீன நிலைன்னா தெரியுமா? இண்டிபெண்டன்ட். உங்களுக்கான முடிவை யாரே எடுத்துக்கலாம், நீங்களே எடுத்துக்கலாம். அவர் படைக்கும் போதே நமக்கு அப்படி கொடுத்துட்டாரு. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? புரிஞ்சிருக்கீங்களா? அதுதான், அப்படி தான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கார். உங்கள் சாய்ஸ். நம்மளே முடிவு எடுத்துக்க வேண்டிதான். அப்போ இந்த முடிவு நம்மள்தான் இருக்கிறதுனால தான் ஏவாள் அழகாக போய் பழத்தை என்ன பண்ணாங்க? பறிச்சாங்க. ஏன்? எது வரைக்கும் ஆண்டவர் சொன்ன கட்டுப்பாட்டில் இருந்தாங்களோ அது வரைக்கும் அதை என்ன செய்யலை? பறிக்கலை. ஆனால் அவர்களுடைய கட்டுப்பாடு மீறி வேறு ஒரு நுகம் தனக்குள் புகுத்தப்பட்ட பொழுது இப்பொழுது அதை பறிக்கும்படியான உந்துதல் வந்து அதை பறித்தார். அப்போ அந்த சுயாதீனம் நம்மள்கிட்ட இருக்கிறதுனால அதை முடிவெடுக்கிற இடம் நம்மிடதான் இருக்கிறபடினாலே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற விஷயம் என்னவென்றால், அவர் நம்மை மீட்டு தம்முடைய கிருபையினால் அவர் நம்மை வழிநடத்த விரும்புகிறார் என்றால் அந்த கிருபைக்குள்ளே நாம் தேவனோடு கூட பயணிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்வு என்பது தேவ ஆசீர்வாதம் பெறுவது. இந்த உலக ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது, தேவ ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது. நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன ஆசீர்வாதத்தில் தான் இருக்காங்க? உலக ஆசீர்வாதத்தில் இருக்காங்க. ஆனால் எந்த ஆசீர்வாதத்தில் இல்லை? தேவ ஆசீர்வாதத்தில் இல்லை. தேவ ஆசீர்வாதம் வர்றதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணுறார், சபை முயற்சிக்கிறது. ஆனால் நாம் எந்த ஆசீர்வாதத்திலே தான் போயிட்டுருக்கோம்? உலக ஆசீர்வாதத்தில் தான் போயிட்டுருக்கோம். உலக ஆசீர்வாதம் அவசியம், ஆனால் தேவ ஆசீர்வாதத்தோடு அது வரும் என்றால் உலகத்திலேயே நாம தான் நல்ல ஆசீர்வாதக்கப்பட்டவர்களாய் சந்தோஷம் மிகுந்தவர்களாய் இருக்க முடியும். அப்போ முதலாவதாக அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மீட்பை கர்த்தர் கட்டளையிட்டார். இரண்டாவதாக 130 சங்கீதம் 8 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்கள் நின்றும் மீட்டு கொண்டார். இப்போ நல்லா கவனிங்க, இந்த மீட்பை ஏன் அவர் கொடுக்கணும் அப்படின்னா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை சுதந்திரிக்க வைக்கணும்னா அதுக்கு இடையில அவர்கள் மீது இருக்கிற குற்றச்சாட்டு எல்லாத்தையும் என்ன செய்யணும்? சரி பண்ணணும். சரி பண்ணாம அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா சாத்தான் அங்கே வந்து நின்று கொண்டு அவன் பேசுவான். என்ன பேசுவான்? இப்படி ஒரு குறை இருக்கிறது, எப்படி நீங்கள் இதை கொடுக்கலாம்? அப்போ ஆண்டவர்கிட்ட அப்படி பேசுனா ஆண்டவர் நீதி உள்ளவர் பார்த்தீங்களா, உடனே நிப்பாட்டிடுவார். சாத்தான் பேச்சு கேட்டால் நிப்பாட்டுவார். சாத்தான் பேச்சு கேட்டு நிப்பாட்டல, அவன் சுட்டி காட்டின பிரச்சனை நிமித்தமாக நிப்பாட்டிடுவார். நான் இதை வேத வசன ஆதாரத்தோடு உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் இதை என்ன செய்யறது இல்லை, புரிஞ்சு கொள்றதே இல்லை. அப்போ சாத்தான் போய் அங்கே போய் நின்று, இப்போ கவனிச்சு பாருங்க, யோபுக்கு அவ்வளோ அழிவு யாரால வந்துச்சு? சாத்தான் செய்தானா, கர்த்தர் அனுமதித்தாரா? கர்த்தர் தான் அனுமதித்தார். காரணம் யாரு? சாத்தான் தான். ஆனால் அவன் வச்ச பாயிண்ட் என்ன? ஒரே ஒரு பாயிண்ட் தான், நீங்கள் நல்ல ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அதனால எப்போ பார்த்தாலும் அவன் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கான்? துதிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இல்லையே அப்படி இல்லையே, அப்படியெல்லாம் இல்லையே, யோபு அப்படியெல்லாம் கிடையாத, அவன் எப்போனாலும் துதிப்பானே, வேணா டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? இந்த இடத்துல தான் நம்ம வந்து நிறையா நேரம் புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது தேவனுடைய வல்லமையினால், தேவனுடைய ஆசீர்வதிக்கும் கரத்தினால் நாம் நிறைவடைய முடியாமல் இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் அதை நமக்கு தெளிவுபடுத்துவாராக. ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன ஒரு பெரிய இடத்துல ஒரு வாக்குத்தத்தமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையும் என்னை விட்டு என்ன செய்ய விரும்புகிறாரு?
அகற்ற விரும்புகிறார். அப்ப என்னை விட்டு அகற்றுவதற்கு, அந்த அகற்றப்படுதலுக்கு அவர் பயன்படுத்துகிறது தான் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை நிமித்தமாக அங்கே என்ன வராதுன்னா தண்டனை வராது. கிருபை இருக்கிற இடத்துல என்ன வராது? தண்டனை வராது. அப்போ அந்த கிருபையை வைத்துக்கொண்டு நான் எதற்கு நேராக தான் வழி நடத்தப்படணும்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக. ஹல்லேலூயா. அந்த கிருபை நம்மை அந்த கிருபையானது எந்தவித பாவத்துக்கு நேராகவோ எந்த விதமான தவறான பாதைக்கோ அந்த கிருபை என்னை வேறு எங்கேயாவது வழி நடத்தும் என்றால் அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கிருபை அல்ல. அப்போ கிருபையை பெற்றுக்கொண்டு நான் எங்கே வழி நடத்தப்படணும்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக. அங்கே நீங்கள் அதை நிமித்தமாக தான் ஆண்டவர் என்ன செய்றார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை இங்கே எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து அவர்களை கொண்டு போய் கானானுக்கு சேர்க்கிற அந்த இடைவெளியில் எவ்வளவு மீட்பை கொடுக்கணுமோ அவ்வளவு மீட்பை கொடுத்து, எப்படியெல்லாம் சரி பண்ணுமோ சரி பண்ணி, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்கிற இடத்துக்கு வரும்போது எல்லாம் எந்த குற்றச்சாட்டு இல்லாதபடி ஆக்கிவிட்டார். அல்லேலூயா. அது போலவே தான் ஆண்டவர் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு, பரலோகத்தில் அவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்க பண்ணுவதற்காக, உங்களையும் என்னையும் மனவாட்டியாக அவர் மாற்றுவதற்கு ஏதுவாக இப்பொழுது அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்களையும் என்னையும் சீர்படுத்தி சரிப்படுத்தி கொண்டு செல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்கு அவர் அன்றைக்கு செய்த அதே போலவே இன்றைக்கும் செய்து நம்மை மீட்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபையை அளித்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகையினால தான் அங்கே சகல அக்கிரமங்கள் நின்று அவர்களை என்ன செய்தார்? மீட்டு கொண்டார். தீத்து நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு. மீட்டது எதுக்கா? மீட்டது எதுக்கு? அவருடைய சொந்த ஜனமாக. ஏன்னா நான் அவருடைய சொந்த ஜனமாக இருந்தேன். இப்போ நான் பாவத்தில் விழுந்ததினாலே இப்போ அவர் சொந்த ஜனமாக இல்லை. இப்போ அவர் என்ன செய்கிறாரு? என்னை ஸ்பெசிஃபிக்காக என்னை தெரிந்தெடுத்து என்னை மீட்கிறார். அல்லேலூயா. அவர் மீட்டு என் அக்கிரமங்களை என்னை விட்டு அகற்றும் போது நான் உடனே யாரா மாறிடுறேன்? அவருடைய சொந்த ஜனமாக. நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப சிலுவையின் பாடு வரைக்கும் காரணம் என்ன? என்னை மீட்பதற்கு. ஹல்லேலூயா. அப்ப நம்மை அவர் மீட்கிறபடினாலே அந்த மீட்பின் நிமித்தமாக நடக்கிற காரியங்கள் என்ன? அந்த மீட்பு வரும்போது நாளைக்கு ஒருவேளை அந்த வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ள வருகிற இடத்திலே எந்தவித குற்றச்சாட்டும் அங்கே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதுக்காக அவர் பாருங்க, அவருடைய கிருபையினால் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே தம்முடைய கிருபையின் நிமித்தமாக அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கிருபை அவர் அளிக்கிறார் பாருங்க. என்னைக்கு நம்மளுடைய அக்கிரமத்தையோ பாவத்தையோ நம்மளை பக்கத்தில் இருக்கவங்க யாராவது அப்படி போட்டிருக்காங்களா? 30 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதெல்லாம் என்ன செய்யுது? அப்படியே வெளியே வருது. ஆண்டவர் பாருங்க, இது ஏன் அப்படி அவர் செய்கிறார்னா நமக்கு வாக்கு பண்ணினபடி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு. எது தடையா இருக்கக்கூடாது? அக்கிரமங்கள் தடையா இருக்கக்கூடாது. அப்ப அக்கிரமங்களை என்ன பண்ணாரு? மன்னிச்சிட்டார், அவ்வளவுதான். அந்த மன்னிப்பு எதினால் செய்தார்? தம்முடைய கிருபையினால் செய்தார். அந்த கிருபை பெருகினபடினால் வேதம் சொல்லுகிறது, பாவம் பெருகின இடத்துல என்ன பெருகிட்டு? பாவமும் ஒரு அளவு இருக்கான், கிருபையும் ஒரு அளவு இருக்கான். அப்ப இந்த உலகத்தில் பாருங்க, பாவமும் பெருசா இருக்கு, எதுவும் பெருசா இருக்கு, கிருபையும் பெருசா இருக்கு. ஆனா நீங்கள் நானும் எதுக்குள்ள இருக்கணும்? பாவத்துக்குள்ளையா கிருபைக்குள்ளையா? கிருபைக்குள்ள வந்துட்டா பாவம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். 103ஆம் சங்கீதத்திலே சொல்லியிருக்காரு, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு. எதுக்கு? ஒரே காரணம், அவருடைய ஜனமாக அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு கொண்டு போய் நம்மை வழி நடத்தி அன்றைக்கு ஒரு நாளிலே, அல்லேலூயா, நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்ட அந்த நாளிலே நாம் பொற்றல வீதியிலே உலாவுவதற்கு, அவரோடு கூட வாசம் பண்ணுவதற்கு அவர் நம்மை ஆயத்தம் செய்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதற்கு ஏற்ற விதத்தில் தான் ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவித அக்கிரமங்களை அவர் மன்னித்து, அவர் சொல்லுகிறார், எபிரேயர் 10:17 சொல்லுகிறார், அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. அதை வச்செல்லாம் நான் யோசிக்க மாட்டேன், அதை நான் நினைக்க மாட்டேன், மன்னிச்சிருவேன்.
எது நிமித்தமாய் மன்னிக்கிறார்? தம்முடைய மகா கிருபையின் நிமித்தமாக. மூன்றாவதாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஒருவேளை கர்த்தருடைய இந்த வசனத்தின் நிமித்தமாக வேதம் சொல்லுகிறபடியாக, ஏனென்றால் இந்த வசனத்திலே ஒன்றை கூட்டவும் கூடாது, ஒன்றை குறைக்கவும் கூடாது. அப்படின்னா இதில் எழுதியிருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்தாகணும்? நிறைவேற்றி ஆகணும். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதில் நமக்கு சிக்கல் இருக்கிறது. நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு முடியாத நிலை. அதை சிறு வயது முதற்கொண்டு பிராக்டிஸ் பண்ணாத ஆள் என்ன செய்ய முடியாது? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் கூட எனக்கு ஒரு சாபம் வராதபடி கர்த்தர் எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி அந்த சாபத்தையும் அந்த சாபத்திலிருந்து என்னை என்ன பண்ணிட்டாராம்? மீட்டு விட்டார். எவ்வளவு அன்புள்ள தெய்வம்! ஹல்லேலூயா! கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி செல்வோம். ஹல்லேலூயா! அவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய கிருபையின் மிகுதியினால், அவருடைய இரக்கத்தின் மிகுதியினால் அவர் எனக்கு வர இருக்கிற சாபங்களை அவர் ஆசீர்வாதமாக என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ஹல்லேலூயா! அங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடியாக கிறிஸ்து எனக்காக சாபமாகி எனக்கு வரவேண்டிய அந்த சாபத்தை அதிலிருந்து என்னை என்ன செய்து விட்டார்? மீட்டு விட்டார். அப்போ நான் கவனம் செலுத்த வேண்டியது என்ன? அப்போ எனக்காக ஆண்டவர் இவ்வளோ செய்யும்போது அவருக்காக நான் அவரோடு சேர்ந்து வழி நடத்தப்பட்டு விட்டேன் என்றால், அவர் என்னை வழி நடத்துவதற்கு நான் விட்டு கொடுத்து விட்டேன் என்றால், அவர் என்னை சரியாய் நடத்தும் போது நான் ஒரு காரியத்திலும் குறைவற்றவனாய், எல்லாவற்றிலும் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அந்த இடத்துக்கு நான் வரணும்னா இப்போ என்னைய ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கவனிக்கணும். என்னெல்லாம் செய்திருக்கிறார், அடிக்கடி இந்த காரியங்கள் எல்லாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து நான் அதை சரிப்படுத்தி கொண்டே வர வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது உடனே ஆண்டவர் செய்கிற காரியம் பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், அதே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பாருங்க, ஆண்டவர் அவருடைய வேலையை ப்ராப்பரா சரியான விதத்தில் எந்த கேள்வியும் அவரை கேட்காதபடி, உங்களை ஆசீர்வதிக்க வரும்போது எவனும் அவரை தடுக்காதபடி அவர் சரியாய் செய்கிறார். ஹல்லேலூயா! அப்ப ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நான் சரியாய் அவர் பின்னால் என்ன செய்யணும்? ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா போகணும். அப்போ காலம் நிறைவேறின போது அவர் தம் குமாரனை அங்கே அனுப்பினார். அவர் குமாரனை அனுப்பிட்டு 6ஆம் வசனம் பாருங்க, மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடினாலே, மறுபடியும் சொல்றாரு, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை, இப்போ உங்க இருதயத்தில் யார் இருக்காமா? குமாரனுடைய ஆவி. அப்ப நீங்க தேவனை பார்த்து பிதாவே அப்படின்னு கூப்பிட்டா யார் சத்தம் அவருக்கு கேட்கும்? நம்ம சத்தம். ஆனா அவருக்கு கேட்கறது எப்படி கேட்கும்? அவருடைய குமாரனே கூப்பிட்டது போல. ஏன்னா குமாரனுடைய ஆவி இப்போ எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்து அவர் சொன்னார், நான் போய் என்னுடைய ஆவியை உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? அனுப்புவேன். இப்ப குமாரனுடைய ஆவியை எனக்குள்ள வச்சுட்டார். எதுக்கு? ஏன்னா ஒருத்தன் முதல்ல படைக்கப்பட்ட மனிதனை பாவத்தில் தள்ளிவிட்டான். திரும்பவும் அவன் செயல்படாதபடி உங்களையும் என்னையும் காப்பாற்ற, ஹல்லேலூயா, உங்களையும் என்னையும் விடுவிக்க ஏன் இப்பொழுது பரிசுத்த ஆவியை, அவருடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ள வச்சிருக்கார் தெரியுமா? இவன் உங்களை தொந்தரவு செய்யாதபடி. நீங்க எப்போ அதை விசுவாசிக்கீங்களோ அப்பதானே அவன் தொந்தரவு பண்ண மாட்டான். அப்பதானே அவன் தொந்தரவு பண்ண மாட்டான். அங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, அப்பா பிதாவை என்று கூப்பிடப்பட்டுகிற தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்களுடைய இருதயங்களில் அனுப்பினார். ஆகையினால் இனி நீங்கள் அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறீர்கள். நீ புத்திரனாய் ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்ப என்னை ஆண்டவர் ஒரு சாபத்து நின்று, இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்து நின்று என்னை மீட்டு விடுகிறார். அப்ப எனக்கு அவர் மீட்பை தந்து இவ்வளோ தூரம் செய்கிறது அவருடைய கிருபையினால் இதை செய்கிறார். 4ஆவதாக பாருங்க, சங்கீதம் 49ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் பாருங்க, தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்டார்,
விட்டார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. தாவீது தன் அனுபவத்தின் மூலமாய் சொல்லுகிறார், சாத்தானானவன் பாதாளத்தின் வல்லமை ஒரு நாளும் என் ஆத்துமாவை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஆத்தும மீட்பு உண்டாயிற்று. அந்த ஆத்தும மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் எல்லாரும் அந்த ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி, அப்போ இவ்வளவு விஷயம் அங்கே பிரச்சனை வருகிறதற்கு ஏதுவாக எந்த வழியிலலாம் வர வைக்கலாம். ஆகையினால தான் சாத்தானை குறித்து இப்படி சொல்லியிருக்கிறது, எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் ஒரு வாய்ப்பை பார்த்து கொண்டு சுற்றி திரிகிறான். ஆனால் நீங்களும் நானும் வாய்ப்பை கொடுக்காதபடி கர்த்தர் ஒவ்வொரு இடத்துமா ஒவ்வொரு விஷயமா நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, சரி பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்னை என்ன செய்கிறார் என்றால், என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அங்கெல்லாம் விடமாட்டார் என்னைய. ஏன்னா அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அப்படி. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவர் அருள் இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். இப்போ நீங்க அதை சுதந்திரிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டா பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்க எல்லா வாக்குத்தத்தமும் நிறைவேறும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே ஆபிரகாமை இப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சிரே, என்னையும் என்ன செய்யும், ஆசீர்வதி. யோபுவை 2 மடங்கு ஆசீர்வதிச்சிரே, என்னையும் ஆசீர்வதியும். ஈசாக்கு விதை விதைத்தான், அவனுக்கு எத்தனை மடங்கு, 100 மடங்கு கொடுத்தீரே, எனக்கும் கொடும் ஆண்டவரே. அதெல்லாம் ஜெபிக்க வேண்டியதில்லை. டைரெக்டாக எதுக்கு ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே நித்திய ஜீவனை அளிப்பேன்னு சொன்னீரே, அதுக்கு நான் ரைட்டாக வரேனா பாருங்க. அதுக்கு போகிற வழியில் 100 மடங்கு, அதுக்கு போகிற வழியில் 1000 மடங்கு. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அதுக்கு போகிற வழியில் எல்லா சகல விதமான ஹல்லேலூயா உச்சிதமான என்னதெல்லாம் இருக்குது எல்லாம் கொடுத்துருவாரு. ஆனால் இப்போ கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு தான் நேராக போனோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துக்கு நேராக போனார்கள். அவர்களுக்கு கானான் தேசம் கொடுப்பேன் என்று சொன்னார், அதுக்கு நேராக இவங்க போகிறாங்க. போகிற வழியில் சகல மீட்பு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இப்போ நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை இப்போ நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தில் முக்கியமானது மொத்தத்திலே 3 வாக்குத்தத்தம் தான் சொல்லியிருக்குது. அந்த 3ல் ஒன்று என்னது? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். அதை நோக்கி போறீங்களா? நீங்கள் அதை நோக்கி ட்ராவல் பண்ணுங்க. அவர் உங்களை வழி நடத்துகிறேன்றாரு. அந்த வழி நடத்தலுக்கு நீங்கள் வாங்க, வழியில் எல்லாத்தையும் தருவார். ஆமேன். காடையை பற்றி பேசலை, மன்னாவை பற்றி பேசலை, கண்மலை தண்ணீரை பற்றி பேசலை. ஆனால் வழியில் எல்லாம் என்ன செய்தது, கிடைச்சது. அவர்கள் இருதயத்தில் என்னெல்லாம் விரும்பினாங்களோ எல்லாத்தையும் அவர் என்ன செய்தாராம், கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? போகிற வழியில் எங்கே போய் ஆகணும், கானானுக்கு போய் ஆகணும். இவர் கூட்டிகிட்டு போய் ஆகணும். இவர் கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டே ஆகணும். ஏன்னா இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, வாக்கு பண்ணியிருக்காரு. இப்போ நம்மளுக்கும் வாக்குத்தத்தம் அவர் தான் என்ன செய்திருக்கிறாரு, பண்ணியிருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று. அப்போ நம்மளை கண்டிப்பாக அவர் எங்கே என்ன செஞ்சாகணும், கூட்டிகிட்டு போயே ஆகணும். பிரசங்கித்து கொண்டு இருப்பது காரணம் என்ன? உங்களை கூட்டி செல்ல, அவ்வளோதான். அப்போ இதற்கு ஆண்டவர் வழி நடத்தும் போது என்னெல்லாம் சரிப்படுத்தணுமோ அதெல்லாம் என்ன செய்கிறாரு, சரிப்படுத்துகிறார். அப்போ என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமை தொந்தரவு செய்யாதபடி என்னை அவர் என்ன செய்திருக்கிறார், மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 5வதாக பாருங்க, அவர் அந்த மீட்பை எனக்கு அவர் செய்திருக்கிற விதம் என்ன? கொலோசியர் 1:14 பாருங்க. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிற்று. அப்போ ஒன்றையா என்னை மீட்டு அவர் வழி நடத்துவதற்கு தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக எனக்கு ஒரு மீட்பு உண்டாயிற்று. அந்த மீட்பு தான் அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறபடினால் எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரும்போது, அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற போகும்போது ஈவன் அங்கே வந்து அதை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. நிறைய பேருடைய ஆசீர்வாதங்கள் ப்ரமோஷன் ஆக விடாமல் தடுக்கிறதே அங்கே அவனுடைய தடையாக இருந்தால் அவனை விரட்ட முடியாது, சரியாயிட்டா போயிடுவான். எல்லா நேரமும் பிசாசை நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன செய்ய முடியாது. அப்போ இவர் பயந்துட்டார் போல் அப்படி சொல்லிடாதீங்க. நான் பயந்து சொல்லலை, அவனை விரட்டுற மெத்தடு நிறைய நேரம் போன்னு கத்திக்கிட்டே உட்காந்துருக்குறோம். ஆனால் நடக்கிற மாதிரி தெரில. ஒரே வழி என்ன தெரியுமா? எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்த வழி. எப்பா நீ சரிப்படுத்து, சரியாயிடுவான். நீ சரிப்படுத்தினா அவன் போயிடுவான். அப்புறம் உன் லைஃப்பில் வாழ்க்கை ஃபுல்லாக உங்ககிட்ட என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
என்னிடத்தில் பிசாசு போராடுவான் என்றால் யாராவது எனக்கு ஜெர்மனி சரியாகணும் அப்படிங்கிறதை விட்டுவிட்டு நான் சரி பண்ணி என் வாழ்க்கையை சரி பண்ணி அவன் எதினால் என்னை தொட்டானோ அதை நான் சரி பண்ணி அந்த பிசாசை துரத்துவேன் என்று சொல்லுவீர்கள் என்றால், வாழுவீர்கள் என்றால், செயல்படுவீர்கள் என்றால் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு நாள் அவன் தொட முடியாது. ஆள் வச்சு அடித்தா இப்போ பிசாசு வந்து தொந்தரவு பண்ணுறாங்க, உடனே பாஸ்டர் வாங்க பாஸ்டர், நான் உடனே வருவேன், ஏசு நாமத்தில் போன்னுவேன், போயிடும். அப்புறம் 5 நாள் கழித்து திரும்ப பாஸ்டர், அப்புறம் நான் வருவேன், போயிடும். அப்புறம் 15 நாள் கழித்து பாஸ்டர் நான் வருவேன், போயிடும். இதே இது நாளே நீங்களே போ பிசாசு அப்படின்னா நாளே நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ அது என்ன செய்யும்? வருமா வராதா? ஏன் வராது அப்படின்னா நாளே அதுக்கு தெரிஞ்சிருச்சு இவன்ட்ட முடியாது. அப்படி ஒரு குடும்பமாக, அப்படி ஒரு ஆத்துமாவாக, அப்படி ஒரு நபராக நீங்களும் நானும் மாறணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். உங்களை அப்படி நடத்தினா தான் நான் உங்களை நடத்துகிற சரியான போதகர். எல்லா நேரமும் வந்து விரட்டிட்டுலாம் இருக்க முடியாது. அப்படி விரட்டிட்டாக்கா நான் உங்களுக்கு அடியாள் மாதிரி. அவனுக்கு புரியும், அவர் வரலன்னா இவன் என்ன செய்ய மாட்டான், இவனை போட்டுடலாம். அப்போ எனக்கு வேற ஏதாவது இனி ஆள் வச்சு வேற பக்கம் திருப்பிட்டாருன்னா உங்களுக்கு அவசரத்துக்கு யார் வரமாட்டா? பாஸ்டர் வரமாட்டார். அப்படியெல்லாம் தேவையில்லை. அவர் உங்களுக்கு சகல உரிமையை கொடுத்திருக்கிறார். ஆமென். சகல வல்லமையை கொடுத்திருக்கிறார். அவருடைய சத்துவத்தினால் நீங்கள் நிறைந்திருப்பீர்கள் என்றால் அவனை பார்த்து போனா அவன் என்ன செய்யணும்? போகணும். அவன் உங்கள் எல்லைக்கு வரதுக்கு யோசிக்கணும். அவன் சில ஆசீர்வாதம் உங்களுக்கு வர விடாம தடுத்து கொண்டே இருக்கிறான் என்றால் அவனை போ என்பதல்ல, அவன் வருவதற்கு விடாத அளவுக்கு அங்கே என்ன இருக்கோ அதை தடை பண்ணிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு 2 சீனி துண்டை போட்டோம்னா இங்கே கண்டிப்பாக பிரசங்கம் முடியறதுக்குள்ளே என்ன வந்துடும்? எங்கே இருக்குது எறும்பு? எங்கேயும் காணுமே. எறும்பு எங்கேயாவது கண்ணுக்கு தெரிஞ்சுதா? எங்கேயும் தெரில. ஆனால் ஒரு 4 சீனி துண்டை இங்கே போட்டா கண்டிப்பாக என்ன வரும்? எறும்பு கண்டிப்பாக வரும். எங்கே இருக்கு தெரியாது. எங்கேயாவது பார்க்க முடியுமா? எங்கேயுமே என் கண்ணுக்கு தெரில. ஆனால் இங்கே எப்படி வந்துச்சு? காரணம் அங்கே இருக்கு. என்ன காரணம் இருக்கு? எறும்பு வர்றதுக்கான காரணம் இருக்கு. இங்க சீனி இருக்கு, எறும்பு வந்துச்சு. அப்ப பிசாசு வந்தான். எதுக்கு வந்தான்? விஷயம் அங்க இருக்கு. யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட அடிக்கடி தொந்தரவு பண்றோம்னா அங்க ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க இப்ப என்ன செய்யணும்? சரி பண்ணணும். அதை சரி பண்ணா, இதை நான் சுத்தம் பண்ணிட்டேன்னா, நான் முத கல்யாணமான புதுசுல எறும்பு நிறைய வீட்டில் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு நான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரேன், எறும்பு ஒன்றையும் காணும். ஆனால் பார்த்தா சாக் பீஸ் வச்சு எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கு? பாஸ்டம்மா ஃபுல்லாக டிராயிங் பண்ணி வச்சுருக்காங்க. என்னடா டிராயிங்னு வந்த உடனே கேட்டேன், இது என்னதுமா? ஏன்னா நான் அதுக்கு முன்னால் அந்த சாக் பீஸை நான் வந்து பார்க்கல. நாங்கள் சும்மா எறும்பு பொடியை போட்டு போயிடுவோம். பாஸ்டம்மா அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. நான் ஒன்று என்னம்மா செவுரெல்லாம் என்னமோ வரைஞ்சி வச்சுருக்கேன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எறும்புக்கு இது போட்டிருக்கு. அப்போ நல்லா கவனிங்க, அந்த சாக் பீஸ் போட்ட உடனே அங்கிருந்த எறும்பை காணும். இப்போ எது வல்லமை அதிகமாக இருக்குங்க? எறும்பினுடைய செயல்பாடை அழிக்கத்தக்க ஒரு வல்லமை அல்லது ஒரு பலம் மிகுந்தது அங்கே வந்த உடனே எதை காணும்? எறும்பை காணும். இதே தாங்க உங்கள் ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு, தடை செய்வதற்கு, உங்களுடைய ஆசீர்வாதத்தை என்ன வழியிலெல்லாம் மாற்றி அமைக்கணுமோ அது எதுக்கு ஆள் இருக்காங்கல்ல, அதுக்கு ஏற்ற ஆளை வச்சு அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்போ நமக்கு அது சரியாக வாய்க்கணும்னா அவனை விரட்டுறதுக்கு ஒரே வழி என்னன்னா, கர்த்தர் என்னை எப்படி மீட்டிருக்கிறாரோ. அல்லேலூயா. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல என் மீட்பில் ஒரு குறை இருக்கிறனால அவன் அடிக்கடி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான்? வந்துக்கிட்டே இருக்கிறான். அவனை நிப்பாட்டணும். அதுக்கு என்ன செய்யணும்? என்கிட்ட ஒன்றும் இருக்கக்கூடாது. அதனால தான் இயேசு சொன்னார், அவன்கிட்ட இருக்கிறது எதுவும் என்கிட்ட இல்லை. சாத்தானை பார்த்து சொன்னார், அவனது எதுவுமே என்கிட்ட இல்லை. அவனுக்குள்ளது என்கிட்ட எதுவும் இல்லாததுனால அவன் என்னைய ஒன்றும் என்ன செய்ய முடியாது. யோவான் 14:30 பாருங்க, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்போ ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே என்னை மீட்டு, எதுக்கு மீட்கணும்? ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை ஒருவனும் என்ன செய்யக்கூடாது? தடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ என்னை அவர் ஏன் மீட்கிறார்? ஏன் என்னை வழி நடத்துகிறார்? அவருடைய வழிநடத்தலுக்குள்ளே நான் எந்த குறை இல்லாமல் வழிநடத்தப்படுவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். ஆகையினால தான் ரோமர் 5:9 பாருங்கள், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. அவருடைய இரத்தத்தினால என்ன ஆயிட்டோமா? ஏன் அப்படி ஆக்கி விடுறாரு? உங்களுக்கு நீங்களே நீதிமானா தெரியுதா? உங்களுக்கு நீங்களே உங்களை நீதிமானா சொல்லுவீங்களா? வாயை திறந்து நான் நீதிமான் தெரியுமா அப்படி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்மளை பற்றி நமக்கே தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம் பாருங்க, உங்களை ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்த உடனேயே உங்களை என்ன ஆக்கிடுறாராம்? நீதிமான ஆக்கிடுறாராம். ஏன் நீதிமான ஆக்கணும்? ஏன்னா அவன் உங்களை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது.
ஹல்லேலூயா. அவன் துன்மார்க்கனை தொடுவான், துன்மார்க்கர் பதரை போல என்ன செய்வார்கள்? அழிந்து போவார். காற்றினால் அடிக்கப்படும் பதரை போல அழிந்து போவார்கள். ஆனால் நீதிமான் பனையை போல செழிப்பான். அப்போ என்னை ஆசீர்வதிக்கிறவர் அவருக்கு ஏற்ற மாதிரி ஏன் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்? எப்படி என்னை ஆசீர்வதிக்க முடியும்? நீ இந்த பக்கமாக நீதிமானா ஆகி அப்படி வா, உன்னை நான் என்ன பண்ணிடுறேன்? ஆசீர்வதிச்சேன். ஏன்னா அங்கே ஒரு போர்டு போட்டிருக்கு, நீதிமானாக இருக்கிறவங்களெல்லாம் ஆசீர்வதிப்பேன். ஆனால் இங்கே நம்ம எதில் கிடக்கும்? பாவத்தில் கிடக்கும். இப்போ அவர் உடனே என்ன செய்கிறாரு? அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்தம் பண்ணி நீதிமானாக்கி வேகமாக போய் அதை என்ன பண்ணிக்கோ? வாங்கிக்கோ. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவருடைய கிருபையை வெளிப்படுத்தி இந்த விதத்திலெல்லாம் நம்ம என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அப்போ அவருடைய அந்த வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதே எதற்குனா, அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது, நமக்கு வர இருக்கிற கோபாக்கினையிலிருந்து என்னை நீங்களாக்கி. அப்போ ஆண்டவர் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, என்னை வழி நடத்த அவர் என்னை மீட்டு அவருடைய கிருபையினாலே என்னை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் சும்மா அப்படியே உடலை பாருங்களேன். வெளிப்படுத்தல் 1:6 சொல்கிறாரு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கின அவருடைய மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டு. சும்மா சாதாரணமாக விட்டுட்டு போகல. நீதிமான் ஆக்குனேங்காரு, ராஜா ஆக்குனேங்காரு, ஆசாரியன் ஆக்குனேங்காரு. எதுக்கு? ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட. ஹல்லேலூயா. என்னை தடுக்க ஒருவன் வரும்போது அவன் பார்வையிலே நான் நீதிமானாக இருப்பேன், ஆசாரியனாக இருப்பேன், ராஜாவாக இருப்பேன். அவன் என்னை பார்த்து ஓடி போவான். எனக்கு எதிராய் எழும்புகிறவர்கள் என்னை பார்த்து ஓடி போவான். ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் ஓடி போவான். அவன் 7 வழியாக ஓடணும்னா இங்கே உள்ள இருக்க ஆள் அப்படி இருக்கணும்ல. அவன் ஒரு வழியாக உள்ளே வந்துட்டாங்க, உள்ளே வந்து பார்த்துட்டு இப்போ எப்படி ஓடணும்? அவன் 7 வழியாக பிச்சுட்டு ஓடணும். அப்போ உள்ளே இருக்க ஆள் எவ்வளோ ஆளாக இருந்தால், எப்படி ஆளாக இருந்தால் அவன் அப்படி ஓடி இருப்பான். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நிறைய நேரம் உள்ளே வந்தவன் கூட 4 பேரை கூப்பிட்டு வரலாம் போல தெரியுது அப்படின்னு வெளியே போய், அதுவும் பைபிள் தான் சொல்லுது, வந்தவன் வெளியே போய் என்ன பண்ணிட்டு வரானா? இது நல்ல இடமா இருக்கு, இங்கே வேற யாரும் இல்லை, ஸ்டே பண்ணுறதுக்கு நல்ல இடம்னு சொல்லி, நல்லா ஜோடிச்சிருக்குன்னு சொல்லி வெளியே போய் இன்னொரு 10-15 கூட்டிக்கிட்டு உள்ள வந்து என்ன பண்ணிக்கிறானா? உட்கார்ந்துக்கிறானா? அப்போ ஆண்டவர் என்ன செய்ய பார்க்குறாரு? சத்துரு எனக்கு எதிராக வந்தா ஒரு வழியாக வந்து அவனை எப்படி ஓட வைக்க பார்க்குறாரு? 7 வழியாக ஓடுறதுக்கான வழி என்ன உண்டோ அதை அவர் செய்கிறாங்காரு. ஆனால் நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோம்? ஜோடிச்சு இருக்கிறபடினால் அவன் திரும்ப உள்ள வந்து வேறே சில ஆவிகளெல்லாம் அழைத்து வந்து எங்கே உட்காந்துக்கிச்சான்? உள்ள வந்து உட்கார்ந்து. கர்த்தர் அப்படி நம்மை வைக்க விரும்பவில்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய இந்த மீட்பு, நான் சொன்ன இந்த 5 விதமான காரியங்களினாலே எனக்கு ஒரு மீட்பு வரும்போது கர்த்தர் அந்த மீட்பின் மூலமாக என்னை வழி நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த மீட்பை எப்படி எனக்கு தருகிறார் என்றால் தம்முடைய கிருபையினாலே தருகிறார். அவருடைய கிருபையின் நிமித்தமாகத்தான் என்னை மன்னித்தார். என்னாகமம் 14:19 பாருங்க, உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தார். அவங்க திரும்ப திரும்ப அப்படி தான் செய்கிறாங்க ஆண்டவரே, ஆனாலும் நீங்கள் ஆரம்பத்தில் மன்னிச்ச மாதிரி இப்பவும் என்ன செய்யுங்க, மன்னிங்கன்னு சொல்லி மோசே ஆண்டவரிடத்தில் பேசுகிறார். அவரும் உடனே என்ன பண்ணிட்டாரு? மன்னித்தார். இன்றைக்கும் நம்மை அவர் மன்னிப்பது அவருடைய கிருபை. தேவனுடைய கிருபை இருக்கிற இடத்துல பரிசுத்தம் பெருகினால் அந்த கிருபை நல்லது. ஆனால் கிருபையின் மூலமாக காமவிகாரம், கிருபையின் மூலமாக பாவம் பெருகினால் அது கிருபை தேவனிடத்திலிருந்து வந்த கிருபை அல்ல. தேவனுடைய கிருபையாய் இருந்தால் அது நம்மை பரிசுத்தத்துக்கு நேராய் வழி நடத்துகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தம்முடைய கிருபையின் நிமித்தமாக அந்த என்னாகமம் 14 வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவன் தான், ஆனாலும் நான் அவர்களை மன்னிப்பேன். 20ஆம் வசனம் பாருங்க, அப்பொழுது கர்த்தர், மோசே பேசி முடித்த உடனே அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே, என்ன ஒரு இது பாருங்க, மோசேட்ட சொல்றார், எப்பா உன் வார்த்தையின்படி நான் என்ன பண்ணிடுறேன்?
மன்னிச்சார். இப்போ நல்லா கவனிங்க, மோசேன்னு ஒருத்தன் சொல்கிறத கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், மன்னிக்கிறாருன்னா அப்போ மோசே எப்படி வந்திருக்கிறார்? இன்றைக்கி அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை உருவாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் மீது கிருபை செய்ய விரும்புகிறபடியால் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. அவர் கோச்சிக்கிட்டுலாம் போகல, அவர் திரும்ப திரும்ப அன்பு கூர்ந்து இன்றைக்கு அமர்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் திரும்ப திரும்ப உங்கள் மீது அன்பு கூர்ந்து, ஹல்லேலூயா, உங்களை நேசித்து உங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய விரும்புகிறார். உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் தடை, நீங்கள் என்ன காதில் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு என்ன சாங்ஷன் ஆகிருக்குது, எது உங்களுக்கு ஓகேவாக இருக்குது, எந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு இருக்குது, எது லிஸ்ட்டில் இருக்குது, ரொம்ப நாளாக அந்த காரியம் தடைப்பட்டிருக்குதா அப்படின்னா நீங்கள் உங்களை மாற்ற வேண்டிய ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதுக்கு பதில் என்னதுதான், உங்களை நீங்கள் என்ன செஞ்சு ஆகணும், மாற்றி ஆகணும். ஏன்னா கர்த்தர் அதை செய்ய வரும்பொழுதெல்லாம் உங்களுடைய குறையை சுட்டி காட்ட ஒருவன் அங்கே காத்திருக்கிறான். அவன் காத்திருக்கிறபடியால் கர்த்தர் நீதி உள்ள தேவன், அதை செய்யாமல் அமைதலாக இருக்கிறார். கர்த்தரை தடுக்கலை, ஆனால் அவர் நீதி அவர் என்ன செஞ்சிடும், தடுக்கும். ஏனென்றால் அவர் நீதி உள்ள தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் அநீதியாய் எதையும் செய்ய மாட்டார். சாத்தான் அநீதியான காரியங்களை சொல்லும்போது அது உண்மையாக இருந்தால் கர்த்தர் நமக்கே செய்யாமல் அமைதியா. எத்தனை பேர் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிறைய விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அநீதியை கவனிக்காமலே கர்த்தாவே செய்யும் 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 தாரும் தாருன்ட்டு அடங்கும். ஆனால் அவர் இன்னும் தரலன்னு உடனே நம்ம என்ன சொல்கிறோம், சாத்தான் தடுத்து வைத்திருக்கிறான். அவன் தடுக்கலைங்க, நம்ம அநீதியே நமக்கு வரவிடாமல் என்ன பண்ணி வச்சிருக்கு, தடுத்து வச்சிருக்கு. இப்போ நான் என்ன செஞ்சால் போதும், என்னை நீதிமானாக்கும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார், என் அக்கிரமங்களை மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்னை அழிவில் நின்று நீக்குகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்போ என்ன செஞ்சா என்னது, என் லைஃப்பில் ஏதோ ஒரு மேட்ரு என்னை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, என் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டே இருக்கிறது. கர்த்தாவே அதை சரி பண்ண உதவி செய்யும். அது என்ன செயல் என்று எனக்கு உணர்த்தும், என் சிந்தை என்ன அது என்று உணர்த்தும், என் பேச்சு அது என்ன என்று உணர்த்தும். என்னிடத்தில் அடிக்கடி ஏதோ ஒன்று இருப்பதை நான் செய்து கொண்டே இருக்கிறபடினால் நீர் என்னை ஆசீர்வதிக்க வரும்போது சாத்தான் அங்கே வந்து அதை அநீதியை சுட்டி காட்டும் பொழுது நீர் எப்படி இருக்கிறீர், நீதியை வெளிப்படுத்தும் தேவனாயிருக்கிறீர். இன்றைக்கு கர்த்தர் அதை உணர்த்துகிறதை நீங்கள் உங்கள் இருதயத்தில் உணர்வீர்கள் என்றால் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டால். ஏனென்றால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க, நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து என்று சொல்லுகிறார். என் அநியாயத்தெல்லாம் கிருபையா என்ன பண்ணிடுவாராம், மன்னித்துனா அர்த்தம் என்ன, அவருடைய கிருபை வந்துருச்சுன்னா நியாய தீர்ப்பு இல்லை, அவர் கிருபை வந்துருச்சுன்னா அங்கே எனக்கு எந்தவித என்னை கேள்வியும் கேட்கல, அப்படியே எதுவுமே சொல்லாமல் அப்படியே மன்னிச்சிடலாம். எது வரைக்கும், நியாய தீர்ப்பு வரைக்கும். நியாய தீர்ப்பு அன்றைக்கு கிருபையே இல்லை, ஆனால் அது வரைக்கும் கிருபையால் நான் என்ன பெற முடியும், மன்னிப்பு பெற முடியும். அவர் சொல்றார் பாருங்க, கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று யார் சொல்றா, கர்த்தர். இப்போ இவ்வளவு வாய்ப்பை கொடுத்தாலும் நம்ம அசால்ட்டா நடக்கு பார்ப்போம் அப்படின்னா உழுறது யாரு, அனுபவிக்கிறது யாரு, படாத பாடு படுறது யாரு, பிரச்சனைக்குள்ளே சிக்கி இருக்கிறது யாரு, அதை யோசிக்கிறது இல்லை. கொஞ்சம் நீங்கள் உங்களை கவனம் செலுத்தி, ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாத தடைக்கு என் செயல் என்ன என்பதை உணர்த்தும். எத்தனை பேர் கேட்க விரும்புகிறீங்க, உங்கள் உயர்வுக்கு என்ன தடை, என்ன நீங்கள் செய்ய வேண்டியிருக்குன்னு பாருங்கள். உங்களை நீங்கள் சரிப்படுத்துகிற இடம் தான் இருக்குது இப்போ. ஏன்னா பேயெல்லாம் ஓட்டியாச்சு, பிசாசெல்லாம் துரத்தியாச்சு, இனிமே துரத்துறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, என்னது தான் இருக்குது, சரியாகிறதுக்கு தான் இருக்குது. எத்தனை பேர் நான் சொல்கிறத ஏற்றுக்கொண்டு, ஆமாம் என் வாழ்க்கையில் நான் இதை சரி பண்ணிட்டு இருந்தா எனக்கு கிடைச்சிருக்கும், இந்த விஷயத்தை நான் மாற்றிருந்தா எனக்கு கிடைச்சிருக்கும், இந்த குணத்தை நான் சரி பண்ணியிருந்தா நான் இந்த நேரத்துக்கு இவ்வளவு இதாக இருப்பேன், எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் உணர்ந்து ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால். ஏனென்றால் ஆண்டவர் நம்மிடத்தில் அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நமக்கு அவர் கிருபை அளிக்க விரும்புகிறார். எபேசியர் 4:7 சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு அவர் என்ன செய்கிறாராம்,
கிருபை அளிக்கிறார். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த கிருபையின் நிமித்தமாக நாம் எல்லாரும் என்ன செய்வோம் என்றால், கிருபையின் மேல் கிருபை பெற்று நாம் எல்லாரும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். இன்னைக்கு நீங்களும் நானும் அதை உணர்ந்தவர்களாக அவருடைய கிருபையை, அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற இந்த கிருபையை, நான் கிருபையை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் அவரிடத்தில் தான் கிருபையும் திரளான மீட்பும் உண்டு என்று 130 சங்கீதம் 7 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய கிருபையின் நிமித்தம் எல்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது. யோவான் 1:17 சொல்லுகிறது, எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் எனக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரே, நீர் என்னை வழி நடத்துவதற்கு உம்முடைய கிருபையின் மூலமாக என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறீர், என்னை மீட்டிருக்கிறீர், உம்முடைய கிருபையின் நிமித்தமாக என்னை மீட்டிருக்கிறீர். ஆனால் அநேக இடத்துல அந்த மீட்பை உணராதபடி நான் இருக்கிறபடினாலே எனக்கு நீர் நியமித்திருக்கிற ஆசீர்வாதம், எனக்கு நீர் வாக்கு பண்ணின ஆசீர்வாதம், எனக்கு தருவேன்னு சொன்னதையே நான் என்ன செய்ய முடியாமல் இருக்கேன், பெற முடியாமல் இருக்கேனே. நான் என்ன சரி பண்ணணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்கள் ஏதாகிலும் ஒன்றை சரி பண்ணினால் அது நடக்கும் என்றால் நீங்கள் உங்களை திருத்தி ஆகவே வேண்டும். உங்களை திருத்தினால் மட்டுமே கர்த்தர் அதை தருவார். நான் அதை திருத்தாத பட்சத்தில் கர்த்தர் அதை தரவே முடியாது. எவ்வளோ பேர்கிட்ட எவ்வளோ வல்லமையான போதகர் நீங்கள் சொல்கிறீங்களோ, யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணாலும் சரி, நம்ம திருத்தாத வரைக்கும் அது என்ன செய்யாது, நடக்காது. ஏன்னா சாங்ஷன் பண்ணுறவர் நீதி உள்ளவர், ஜெபிக்கிறவர் வாங்க வாங்க உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், என் வேலையாக தான் வாங்க ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சும்மாவும் ஜெபம் பண்ணியிருக்கலாம், லட்சக்கணக்காக வாங்கியும் ஜெபம் பண்ணியிருக்கலாம். என்ன ஜெபம் பண்ணாலும் சாங்ஷன் பண்ணுறவர் யார்? நீதி உள்ள தேவன். எத்தனை பேர் புரியுறீங்க? ஹல்லேலூயா. நீதி உள்ள தேவனிடத்திலே அநீதியாய் செயல்பட முடியாது. அப்போ நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ள எல்லா அநீதியும் என்னை விட்டு அகன்று போவதாக, நீர் என்னை ஆசீர்வதிக்க முடியாதபடி எனக்கு என்ன குறை உண்டு? ஆகையினால தான் அங்கே யாக்கோபு அங்கே நதிக்கரையிலே உட்கார்ந்து அவன் சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போக விடேன். ஆண்டவர் செய்தது என்ன தெரியுமா? அவன் நினைவிருக்கும் காரியமாக அவன் வாழ்நாள் ஃபுல்லாக தன் சிந்தையிலே இப்படி ஒரு காரியத்தை நான் செய்திருக்கிறேன், ஆகையினாலே கர்த்தர் என்னை அடித்து சரி பண்ணினார் என்று சொல்லத்தக்க அளவுக்கு அவன் தொடை சந்தை என்ன செய்தாராம், சுளுக்கினார். அன்றையிலிருந்து அவன் நொண்டி தான் நடக்கிறான். நடக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பு இப்படி இறக்கும் போதும் கர்த்தர் அடித்தார், சரியாயிட்டேன், கர்த்தர் அடித்தார், சரியாயிட்டேன். அதற்கு பின்பு அவனுக்கு எதிராக ஒரு சத்ரு என்ன செய்யலாம், எழும்பவில்லை. அவனுக்கு எதிராக வந்து அவனுடைய சகோதரனையே அவர் என்ன செய்ய வைத்தார், அன்பு கூற வைத்தார். அவனுக்கு எதிராக ஒருவரும் இல்லை. ஆனால் இவன் சொன்ன காரியம் தெரியுமா? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட. ஏன் காரணம்? அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம நிறைய நேரம் எடுத்த உடனே அப்படியா சாத்தான் எடுத்த உடனே என்னதுங்க, இதெல்லாம் பிசாசு போராட்டம். நம்ம போராட்டம்னு நிறைய நேரம் நமக்கு தெரிய மாட்டேன். நிறைய பிரச்சனைக்கு காரணம் யார் தான்? நம்ம செயலை மாற்றல, நம்ம எண்ணத்தை மாற்றல, நம்ம குணத்தை மாற்றல, நம்ம சரியாகல. ஆனால் எது தீரணும்? பிரச்சனை தீரணும்னு சொல்கிறோம். இல்லை, அவன் வந்ததே அவனுடையது நம்மள்கிட்ட இருக்கு. இயேசு அதைத்தான் சொன்னார், என்கிட்ட அவனுடையது எதுவுமே என்கிட்ட இல்லை. அவனது என்கிட்ட இருந்திருந்தா அவன் என்கிட்ட வந்திருப்பான். யோவான் 14:30 பாருங்க. இனி நான் உன்னுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. யாருக்கு ஒன்றுமில்லை? இயேசு சொல்லுகிறார். அவனுக்குன்னா யாருக்குங்க? சாத்தானுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. அவன் ஒன்றும் இல்லாததுனால அவன் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆகையினால் சிலுவையிலே நான் அவனை என்ன செய்வேன், ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. ஆகையினால் அவன் என்னை ஒருவேளை கல்லறையில் அடக்கி வைக்க முயற்சி பண்ணினால் கூட அவனால் அடக்கி வைக்க முடியாது. காரணம், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகவே நான் உயிர் தெழுவேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் அதே போலதான். அவனுடையது எதுவும் என்கிட்ட இல்லைங்கிற அளவுக்கு என்ன செய்யணும், வரணும். எத்தனை பேர் அப்படி ஆயத்தமாக இருக்கீங்க? அதுக்கு தாங்க நம்ம பாவத்தை மன்னிச்சார், அதுக்கு தான் நம்முடைய அக்கிரமத்தை நீக்கினார், அதற்காக தான் நம்மளை மீட்டார், அதற்காக தான் இரத்தத்தினால் சுத்திகரித்தார், அதற்காகத்தான் உங்களை என்னை நீதிமானாய் மாற்றினார். எதற்கு? அவனுடையது எதுவும் என்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது,
இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் கூட கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு, ஏசப்பா உயர்த்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்கள் தான் தேவன். ரைட்டு, அதெல்லாம் ரைட்டுப்பா, இன்னும் கொஞ்சம் அங்கே என்ன இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், கரை திரை அற்றவர்களாக. ஏனென்றால் அவர் வரும்போது நான் அவர் பார்வையிலே அப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. என்ன தெரியுமா, ஆண்டவரே எப்படி இயேசு சொன்னாரோ அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையும் அப்படி மாறிடுச்சா பாருங்க. என் வாழ்க்கையில் சாத்தான் நுழையிறதுக்கு என்கிட்ட அவன் சம்மந்தப்பட்டது எதுவுமே இல்லைன்னு சொல்லி போல்டாக சொல்கிற அளவுக்கு என் குணமாக இருந்தாலும் சரி, என் பார்வையாக இருந்தாலும் சரி, என் பேச்சாக இருந்தாலும் சரி, என் சிந்தையாக இருந்தாலும் சரி, என் யோசனையாக இருந்தாலும் சரி, என் நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, எதுவும் யார் சம்மந்தப்பட்டது இல்லை, சாத்தான் சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மாறிட்டோமா பாருங்கள். முதல்ல அப்படி ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்திருக்கா பாருங்கள், ஒரு தைரியம் வந்திருக்கா பாருங்கள். அந்த தைரியத்தோட ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் இன்று இரவுக்குள்ள காரியங்களை வாக்கியம் பண்ணுவார். அல்லேலூயா. அவன் அடிக்கடி உங்கள்கிட்ட வர்றதா ஃபீல் பண்ணுறீங்கன்னா அவங்களுது ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது. அதை கண்டுபிடிச்சி என்ன செய்யுங்க, சரி பண்ணுங்க. அவன் உங்களிடத்தில் வரமாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.